ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நமக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து 95 எப்படி வாங்க போகிறோம் சரிங்களா? ஸோ அதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பர்சன், ஸோ இது வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான் தான் சரிங்களா? ஸோ தமிழில் எப்படி படிக்கணும் சரிங்களா? ஸோ தமிழில் எப்படி படித்தா 95 ப்ளஸ் வாங்கலாம் சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து 2025 வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படிலாம் படித்து ப்ரிப்பேர் ஆக போகிறோம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்குமா? ஸோ தமிழ்ல 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ், மேத்ஸ்ல வந்து 25 கொஷின்ஸ் சரிங்களா? ஸோ நம்மளுடைய எக்ஸாம் பிஃபோராவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த 200 கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து மேத்ஸ், அப்புறம் வந்து ஜிஎஸ். ஸோ இந்த மாரி வந்து ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடா வந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 95 பிளஸ் வாங்குனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆக முடியும். ரேங்க் லிஸ்ட்ல வந்து இன்கிரீஸ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன்ல வந்து நம்ம இப்பலருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வேர் டூ ஸ்டடீஸ் எல்லாமே போட்டாச்சு. சரிங்களா? ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு வந்து 3 பார்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ பார்ட் பி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இலக்கணம் வரும். சரிங்களா? ஸோ பார்ட் பில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் சார்ந்த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்ட் சில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. சரிங்களா? ஸோ தமிழ் அறிஞர்கள்னு சொல்லும்போது உரைநடை. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இத தான் படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 10த்ல குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, 10த் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதனால நாம வந்து 6 டூ 10, 12 இருக்கக்கூடிய 6 டூ 12 இருக்கக்கூடிய தமிழ் புக்கு, பிளஸ் அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, 11த் அண்ட் 12த் உடைய சிறப்பு தமிழ் புத்தகம். சரிங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ புக்க அப்படியே படிக்கலாமா? அதுவும் தப்பு. ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து படிக்கும்போதே, ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் படிக்கும்போதே வந்து அந்த பாயிண்ட்ஸ் படிக்கும்போது, இது இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து தெரியணும். ஸோ அத வந்து நோட்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சா, புக்ல இருக்கிறத வந்து அப்படியே ரைட் பண்றதும் வந்து வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அத பார்க்கும்போதே வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ லைன் பை லைன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்ல எப்படி 95 பிளஸ் எடுக்க போறோம்னா, ஸோ தமிழ்ல வந்து நம்ம சொல்லியாச்சு. இலக்கணம் பார்ட், இலக்கியம் பார்ட், நெக்ஸ்ட் வந்து தமிழ் அறிஞர்கள். சரிங்களா? ஸோ இது 3த்துல இருந்து நமக்கு கொஸ்டின் வருது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எது படிக்க போறோம்னா, ஸோ 6த்ல இருந்து 12த் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு. சரிங்களா? ஸோ தமிழ் புக்கு, ஸோ நமக்கு வந்து இலக்கணம் வைஸ், இலக்கியம் வைஸ் அண்ட் உரைநடை. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து தனித்தனியா பிடிஎஃப்பே வந்து நான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இலக்கியத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இலக்கியத்தில 15 கீழ்க்கணக்குடைய நியூ அண்ட் ஓல்ட் புக்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப் கட் பண்ணி குடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இது அதே மாரி வந்து வேர் டூ ஸ்டடியும் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கு. ஸோ அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 6 டூ 12 வந்து என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிடணும். ஸோ 6 டூ 12 வந்து எங்க எது படிக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இத ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 11த் அண்ட் 12த் உடைய அட்வான்ஸ் தமிழ். ஸோ 12த்ல விட 11த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எடுத்து படிங்க. சரிங்களா? ஸோ அதுலருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாவே அதான். நம்ம வந்து எப்படி படிக்கணும்? நமக்கு வந்து எந்த புக் சோர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. சிலபஸ் கையில தெரிஞ்சிருச்சு. அது என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. 6த் அண்ட் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க படிக்கணும், எது படிக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் படிச்ச பிறகு, ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னா, புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ புக்க ஃபர்ஸ்ட்டு படிக்கிறோம். ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3 நோட்டு தனியா போட்டுருங்க. சரிங்களா? இலக்கணத்துக்கு, இலக்கியத்துக்கு, உரைநடைக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 6 டூ 12 வந்து இலக்கணம், இலக்கியம், உரைநடை கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் தமிழுடைய புக் வந்து நோட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நோட்ஸ் படிச்சு முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம்னா, ஸோ ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? 3 பாயிண்ட் வந்து ஸோ இது ஃபுல்லா முடிச்சுட்டோமா? 11த் அண்ட் 12த் அட்வான்ஸ் தமிழ். இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு, ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம படிக்கணும்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கேட்கறாங்க சம்டைம்ஸ். ஸோ இலக்கணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கக்கூடியத வந்து அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதனால புக் பேக் கொஸ்டினும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நமக்கு டைம் அதிகமா இருக்கிறதுனால, ஸோ சாலிடா நமக்கு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 மந்த்ஸ்லயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்ன்றத ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே, நம்ம கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கக்கூடாது. நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்றது உங்களுக்குள்ள வந்ததுன்னா, ஸோ வந்து ஒரு நாள் டிலே தான் ஆகும். ஸோ ரேங்க் நீங்க வந்து பேக்ல தான் இருப்பீங்க. ஃப்ரண்ட்ல மூவ் ஆக மாட்டீங்க. சரிங்களா? ஸோ அப்போ புக் பேக் கொஸ்டின். ஸோ நோட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்ச உடனே பாக்ஸ் கன்டென்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மட்டும் இல்ல. சரிங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் சரி, சயன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ வந்து தெரிந்து கொள், டிட் யூ நோ அப்படின்ற பாக்ஸ் கன்டென்ட் இருக்கும் பாருங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த பாக்ஸ் கன்டென்ட்ல இருக்கக்கூடிய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு புக் பேக் கொஸ்டின் முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கன்டென்ட் சரிங்களா? ஸோ பாக்ஸ் கன்டென்ட்டையும் முடிஞ்சிட்ட பிறகு, நமக்கு வந்து எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். நோட்ஸ் எழுதியாச்சு. நம்மகிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்னா, நூலாசிரியர் தொடர்பான வினாக்கள். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து உரைநடையிலே படிச்சிடுறோமே, இலக்கியத்திலே படிச்சிடுறோமே அப்டின்னா, ஸோ எல்லாமே நம்ம இங்க படிச்சிருக்கோம். ஆனா, தனியா வந்து நூலாசிரியர் இப்போ வந்து தனியாவே நீங்க வந்து இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல்லாவே படிச்சாச்சு நம்ம. ஸோ இலக்கியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நாலடியார்ல ஸ்டார்ட் பண்ணி, ஸோ லாஸ்ட்டா இருக்கக்கூடிய பழமொழிகள் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? லாஸ்ட் டாபிக் பழமொழி நூலகம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா, ஸோ அந்த 10 டாபிக்ஸுமே முடிச்சுட்டோம் இலக்கியத்தில நாம. சரிங்களா? ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு கீ மாரி. சரிங்களா? ஸோ நூலாசிரியர் அது தொடர்பான என்ன வினாக்கள் கேட்கலாம் அப்டின்ட்டு. சரிங்களா? ஸோ இப்ப நாலடியார் எடுத்துட்டோம்னா, நாலடியார் வந்து எத்தன வெண்பாக்களால் ஆனது? சரிங்களா? ஸோ எத்தன பாடல்கள் உள்ளது? யார் இயற்றியது? சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சிறப்பு பெயர். சரிங்களா? அதற்கு மேற்கோள் இருந்தா, அதனுடைய மேற்கோள். இது மட்டும் தான். ஜஸ்ட் ஒரு கீ மாரி. ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குமே அதுல. ஸோ மறுபடியும் நோட்ஸ் எழுத மாட்டீங்க. ஜஸ்ட் அதனுடைய கீ மட்டும் தான் இருக்கும் இதுல. சரிங்களா? நூலாசிரியர் தொடர்பான வினாக்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அதிகமா படிக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஸோ இந்த நூலாசிரியர் தொடர்பான அதிக வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இயர் கொஸ்டின்ல இந்த நூலாசிரியர் பத்தி என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யுள் வரிகள். சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். சரிங்களா? செய்யுள் வரிகள்னு குடுத்துட்டாங்கன்னே, அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பாட பகுதியில இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மனப்பாட பகுதி ஸ்டார் குடுத்துருப்பாங்க பாருங்க. சரிங்களா? இப்படி ஸ்டார் குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் பாடல்கள் தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மனப்பாட பகுதி நீங்க படிக்கிறச்ச பார்க்கும்போது, அந்த மனப்பாட பகுதி பாடல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரைட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நாலடியார்ல வந்து கேட்கலாம். சில 4 மணி கடிகைல வந்து மடவார் மடவார். சரிங்களா? இனியவை 40 இன்னா 40ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து இனியவை இனிது இனிதே அப்படின்னு முடிஞ்சா, இனியவை 40 நமக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? இன்னா 40 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். இனியவை 40 அந்த மாரி வந்து நமக்கு வந்து தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு சில பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அத நீங்க வந்து ரைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அந்த மனப்பாட செய்யுள்கள்லாம் வந்து நீங்க வந்து ரைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்க பாடல்கள்னாலே நீங்க ஒரு 4 லைன் எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ புக் பேக் லாஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் குடுத்துட்டு யார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? பெருநாள் வாழ்த்து வந்து அறிவுமதி அந்த மாரி. சரிங்களா? உனக்கும் எனக்கும் இனிக்கும் இனிக்கும் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 6த் புக் பேக்ல வந்து முடியும். ஸோ அது காசி ஆனந்தன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து இருக்கக்கூடிய பாடல்களும் வந்து நீங்க ஷார்ட்டா வந்து ரைட் பண்ணிக்கங்க. ஸோ ரைட் பண்ணிட்டு, அது வந்து யார் ஆத்தர் சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட் சரிங்களா? செய்யுள் வரிகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது அவங்களுடைய ஸோ நம்ம இங்க தான். ஸோ அகைன் வந்து நூலாசிரியர் விவரங்கள் வந்து அந்த செய்யுள் வரிகளுக்குரிய நூலாசிரியரும் யாருன்றத நம்ம சைட்ல எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உரைநடை படிக்கிறச்ச ஸ்டூடண்ட் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லன்னா மேற்கோள் போட்டு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில வேர்ட்ஸ்லாம். சரிங்களா? ஸோ அதனுடைய இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா 10த்லயே பார்த்தீங்கன்னா, உயர்தனி செம்மொழி. சரிங்களா? ஸோ தமிழ் சொல் வளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய உயர்தனி செம்மொழி யார் எழுதியது? திருத்திய திருத்திய வளமும், சீர்த்த நாகரிகமும். ஸோ அந்த வார்த்தைய குடுத்துட்டு, இது யார் எழுதுனது? அந்த மாரி வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரிலாம் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சயன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாலோ, சரிங்களா? ஸோ இல்லன்னா இயர் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாலோ, நூல் வெளியிட்ட ஆண்டு, நூல் அச்சிடப்பட்டது. ஸோ முதலாக வந்து தமிழ் எந்த நூல்ல அச்சிட்டாங்க? எந்த இயர்ல அச்சிட்டாங்க? யார் அச்சிட்டாங்க? ஸோ அந்த மாரி அறிவியல் சார்ந்த மற்றும் ஆண்டுகள் குறிப்பிட்ட வினாக்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். சரிங்களா? ஸோ உரைநடை முடிஞ்சிருச்சு. ஸோ செய்யுள் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. உரைநடை தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம். ஸோ இலக்கணத்த வந்து நம்ம புரிஞ்சு தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ புக்ல இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு வந்தா நமக்கு வந்து யூஸ் இல்ல. ஸோ நம்ம வந்து அதனுடைய கன்டென்ட் வந்து கம்மி தான். சரிங்களா? 6-10 வரைக்கும். ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது வந்து புரிஞ்சு படிச்சுட்டோம்னா ஈஸி. சரிங்களா? ஸோ இப்போ பண்பு தொகைனா வந்து மை விகுதி பெற்று வரும். சரிங்களா? ஸோ வினையெச்சம்னா எப்படி வரும்? பெயரெச்சம்னா வரும். வியங்கோள் வினைமுற்றுனா காய், எய்யர் அந்த மாரி வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நீங்க வந்து மனப்பாடம் பண்ணாம அத புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, இதே பாயிண்ட் தான். ஸோ இலக்கண பகுதியில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2லயே வந்து பார்த்தீங்கன்னா, 42 டூ 45 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 40 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாலிடா இலக்கணத்துலருந்து வருது. ஸோ அப்ப அந்த பார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ இலக்கணத்தில வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் இந்த பாயிண்ட் பாருங்க. அப்போதான் பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டாலும், புக்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சரிங்களா? புக்ல இருக்கிற மாரியே இப்போ ஒரு மை விகுதி, புணர்ச்சி விதி ஏதோ குடுக்குறாங்கன்னா, அந்த புணர்ச்சி விதி எதுன்ட்டு நீங்க வந்து புரிஞ்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் அதே இல்லாம, அதே மாரி வேற எக்ஸாம்பிள் குடுத்திருந்தா, வந்து உங்களுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றது தான் வந்து இந்த பாயிண்ட். சரிங்களா? நம்ம வந்து இலக்கணத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு செய்யுள் உரைநடை படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து படிச்சுட்டா வந்து ஈஸி. சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா,
ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனியா படிக்கிறோம். சரிங்களா? இலக்கணம் தனியா, இலக்கியம் தனியா, உரைநடை தனியா அப்படி படிக்கும்போது, ஸோ உங்களுக்கு ஒட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இலக்கணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகுது. 6-10ம் இலக்கியம் வந்து 6-12 உரைநடையும் 6-12. ஸோ நம்ம படிக்கும்போது எங்கேயுமே எந்த பாயிண்ட்டுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் வந்து இலக்கணத்தில வந்து ஸோ நீங்க செய்யுள் உரைநடை வந்து நீங்க பிடிஎஃப் வச்சு புக் வச்சு படிச்சாலும், ஸோ இலக்கணம் நீங்க படிக்கும்போது மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்ப அப்படி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புக்ல சரிங்களா, ஒவ்வொரு இயல் உரைநடை, செய்யுள் உரைநடை முடிச்ச பிறகு தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ அத நீங்க கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு, ஸோ நீங்க வந்து இலக்கணத்த வந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஒரு நோட்ல வந்து ஃபுல்லா இலக்கணத்துக்கு மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நீங்க படிக்கும்போது, ரிவைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்ச பிறகு கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் சரிங்களா? லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 சரிங்களா? குரூப் 4 எந்த இயர்லாம் நடந்திருக்கோ ஃபர்ஸ்ட்டு. ஸோ எல்லா தமிழுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் 4 வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டா நடந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி, அது எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இல்லன்னா வந்து அந்த கொஸ்டின்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தே நமக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து வரலாம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த ஐடியா கிடைச்சதும் வந்து அப்புறமா நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணா, ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பார்ட்லயும் எங்கேயுமே வந்து கொஸ்டின் வந்து மிஸ் ஆவாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல படிச்சா நமக்கு கண்டிப்பா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்னென்ன மெத்தட்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ நம்ம தனியா 3 நோட்டு போடுறோம். இலக்கணம், இலக்கியம், உரைநடைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேர் டூ ஸ்டடியும் வந்து போட்டாச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பும் வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம், இலக்கியம் அண்ட் உரைநடை. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ் வந்து கம்மி. சரிங்களா? ஸோ அப்போ நியூ அண்ட் ஓல்ட் புக்ல இலக்கியம் பார்ட்ல எங்கெங்க இருக்கோ, ஸோ ஸோ இலக்கியம் பார்ட்ல வந்து எங்கெங்க எது எது இருக்கோ, ஸோ அதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1 மந்த் சரிங்களா? ஸோ 1 மந்த்துக்குள்ளவே சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ். 20 டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இலக்கணம், இலக்கியம், உரைநடைன்ட்டு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிர்றோம் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? நியூ அண்ட் ஓல்ட் புக்ல வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிர்றோம். சரிங்களா? ஸோ நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்னா, புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6-10 ஸோ சாரி 6-12 வந்து நோட்ஸ். சரிங்களா? ஸோ 6-12 வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 6-12 நோட்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிறப்பு தமிழ். சரிங்களா? ஸோ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் தமிழ் நோட்ஸு. சரிங்களா? அட்வான்ஸ் தமிழ் நோட்ஸ்லேயே கவர் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் கன்டென்ட். சரிங்களா? புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன இருக்குன்றத படிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கன்டென்ட். சரிங்களா? ஸோ இது 3 வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ நோட்ஸு, அதுக்கப்புறம் புக் பேக்கு, அப்புறம் பாக்ஸ் கன்டென்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு சரிங்களா? நோட்ஸு, புக் பேக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் இது எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஸோ செய்யுள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வரிகள். ஓகேவா? செய்யுள்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வரிகள். சரிங்களா? ஸோ வரிகள கம்ப்ளீட் பண்ண பிறகு, ஸோ அந்த செய்யுளுக்கு ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆசிரியர் குறிப்பு. சரிங்களா? ஸோ அவங்கள பத்தி என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. செய்யுள் வரிகள ரிலேட்டடா. ஸோ அது பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நோட்ஸு, அப்புறம் புக் பேக்கு, அப்புறம் பாக்ஸ் கன்டென்ட், அப்புறம் செய்யுள் வரிகள். சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நூல் ஆசிரியர் பற்றியது. சரிங்களா? நூல் ஆசிரியர், நூல் குறிப்பு, நூல் மற்றும் நூல் ஆசிரியர் குறிப்பு. நூல் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, நூலும், நூல் ஆசிரியரும். நூலும், அதனுடைய ஆசிரியரையும் பத்தி, ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடா என்ன வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அப்டின்ட்டு. செய்யுள் தனியா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நூலாசிரியர் தனியா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இலக்கணம் வந்து புரிஞ்சு படிங்க. சரிங்களா? ஸோ இலக்கணம் 6-10 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னலாம் கேட்டிருக்காங்க அப்டின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஸோ 2022 சாரி இது 24 2024ல வந்து நடந்திருக்கக்கூடியது. ஸோ 2000 இது 24, 22, 19, 18, 16 அப்புறம் 14, 13, 12 சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ 8 இயர்ஸ் லாஸ்ட் 8 இயர்ஸ் சரிங்களா? அப் டூ 2012ல இருந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ 2012ல இருந்து சரிங்களா? 2012ல இருந்து 24 வர நம்ம வந்து ஒவ்வொரு டீமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லன்னா ஒரு டேக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா? சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து சாலிடா நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ஈஸியா வந்து பர் டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்க வந்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து செய்யுளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டோம்.
ஸோ உரைநடைக்கு வந்து தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் தொண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே பார்த்துட்ட பிறகு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது, நமக்கே தெரிஞ்சிரும். அந்த கொஸ்டின் படிக்கும்போது இதான் ஆன்ஸர் அப்டின்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தட்ல நம்ம படிக்கும்போது, எங்கேயாச்சும் நீங்க இப்ப சொல்லுங்க, மார்க் எங்கனா நம்ம மிஸ் பண்ணுவோமான்னு? சரிங்களா? ஸோ நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்ல என்னலாம் நம்ம குடுக்க போறோம்னா, 6 டூ 10 இயல் வைஸா வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி 10த் உடைய இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம், இலக்கியம், உரைநடைக்கு வந்து வேர் டூ ஸ்டடி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்ட் புக் வந்து வேர் டூ ஸ்டடி புக் கன்டென்ட் வந்து பிடிஎஃப் வந்து டாபிக் வைஸ் நம்ம குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இலக்கியத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இலக்கியத்தில வந்து செகண்ட் பார்ட் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து குடுத்துச்சு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து நம்ம படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் கன்டென்ட் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நம்ம 6 டூ 12 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் சண்டே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 11த் அண்ட் 12த்ல என்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஸ்டினா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ல படிக்கும்போது நம்ம எங்கேயுமே வந்து மார்க்ஸ் வந்து மிஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்க போறோம். ஸோ இலக்கணம், இலக்கியம், உரைநடை 3 நோட்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு பாக்ஸ் கன்டென்ட், அப்புறம் புக் பேக் கன்டென்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு செய்யுள் வரிகள் படிச்சுருவோம். செய்யுள் வரிகள் படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியர்கள், சரிங்களா? நூல் ஆசிரியர்கள பத்தி இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய மேற்கோள்கள், அது எல்லாமே படிச்சுட்டு, ஸோ மேற்கோள்கள் தனியா நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்ட பிறகு, நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய 12-24 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர படிக்கும்போது, நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மெத்தட்ல நம்ம படிக்கும்போது, கன்ஃபார்ம் வந்து 95 பிளஸ் வந்து வாங்கலாம். சரிங்களா? ஸோ அதனுடைய ஆன்ஸர் வந்து நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ண போறோம். ஸோ வந்து நீங்க வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ டெலகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா பிடிஎஃப்லாம் வந்து டெலகிராம்ல தான் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டடி மெத்தட்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.